வணக்கம். இந்த வீடியோவில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அதோட கண்டினியூஷன் பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொஸ்டின் நம்பர் 12 வரலையும் பார்த்தோம் எம்சிக்யூவில். இப்போ அதுக்கப்புறம் மீதி உள்ள கொஸ்டின்ஸ் 13 to 18 இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் லிங்க்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 13 இப்போ பார்ப்போம். Question number 13 என்ன அப்படின்னா, if the energy E equal to g power p h power q c power r where g is universal gravitational constant, h is the Planck's constant and c is the velocity of light, then the value of p q r are respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எனர்ஜி ஆற்றல் அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் G பவர் p அண்டு h பவர் q c பவர் r. இங்கே G என்பது புவியின் பொது ஈர்ப்பியல் மாறிலி, H என்பது பிளாங்க் மாறிலி, C என்பது ஒளியின் திசைவேகம், எனில் PQR ஆகியவற்றின் மதிப்புகள் முறையே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து E ஈக்குவல் டு G பவர் கேபிட்டல் G பவர் P அண்டு H பவர் Q C பவர் R. இது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு எல்லாமே கான்ஸ்டன்ட். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து என்னது கான்ஸ்டன்ட். ஜிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், பொது ஈர்ப்பியல் மாறிலி. ஹச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், பிளாங்க் மாறிலி. சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ், வெற்றிடத்தில் ஒளியின் வேகம். இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது P, Q, R இதோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணி ஆகணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த ஒவ்வொரு குவான்டிட்டிஸ்க்கும் அளவுகளுக்கும் நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா பரிமாண வாய்ப்பாடு எழுதணும். ஸோ முதல்ல இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். E ஈக்குவல் டு G பவர் P H பவர் Q C பவர் R. எனர்ஜிக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எனர்ஜினா என்ன சொன்னோம், ஃபோர்ஸ் இன்ட்டு எனர்ஜிங்கிறது ஒர்க்கு தான், வேலை தான், ஆற்றல். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ்க்கு வந்து ml பவர் -2 இன்ட்டு டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஏர். அப்போ எல்எல்னா ml² t பவர் -2ன்னு கிடைக்கும். ஸோ ஈக்கு டைமென்ஷன் ஃபார்முலா ml² t பவர் -2 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, அடுத்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜிக்கு அதுக்கு என்னது டைமென்ஷன் ஃபார்முலா. இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டுக்கெலாம் நம்ம வந்து ரெடிமேடாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லைனாலும் அந்த ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, F ஈக்குவல் டு கேபிட்டல் G இன்ட்டு M1 இன்ட்டு M2 பை R², அதுலேருந்து கூட டெரைவ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். சரி, இதுக்கு வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும். M பவர் -1 L³ T பவர் -2. இதுதான் வந்து ஜிக்கான ஃபார்முலா இல்லையா. ஸோ இதை வந்து கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் எதுவும் மாற்றி போட்டக்கூடாது, போட்டால் ஆன்சர் கிடைக்காது. பவர் P. அடுத்து வந்து H பிளாங்க் மாறிலி. பிளாங்க் மாறிலியும் அதே மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ml² T பவர் -1 அதுதான் வந்து பிளாங்க் மாறிலிக்கான சமன்பாடு. ml² T பவர் -1. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா, அந்த ஹச்சுக்கு பரிமாண வாய்ப்பாடு தெரியலன்னா E ஈக்குவல் டு H நியூ, இந்த ஃபார்முலா நம்மளுக்கு எல்லாத்தையுமே தெரியும். எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான், ஃபோட்டானுடைய ஆற்றலுக்கான வாய்ப்பாடு இதுதான். ஸோ இதில் இருந்து கூட நீங்கள் டெரைவ் பண்ணிக்கலாம். H ஈக்குவல் டு என்ன வரும், E பை நியூன்னு வரும். ஈக்கு வந்து பரிமாண வாய்ப்பாடு என்ன பார்த்தோம், ml² T பவர் -2 ஓகே பை நியூ அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, அதிர்வனுக்கு பரிமாண வாய்ப்பாடு என்னென்னா T பவர் -1. அப்போ பாருங்கள், ml² T பவர் -2, இந்த -1 மேலே வந்துன்னா +1 ஆகும். அப்போ ml² T பவர் -1 வரும். இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அதுக்கான ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இப்போ பிளாங்க் மாறிலி இது வந்து எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானுடைய ஆற்றலுக்கான வாய்ப்பாடு, அதில் பிளாங்க் மாறிலி இருக்குது. அதை வச்சு நம்ம பிளாங்க் மாறிலிக்கான பரிமாண வாய்ப்பாடு கொண்டு வர முடியும். இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டட் ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுன்னா கூட நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். இதுதான் இல்லை, ரைட். அந்த L ஈக்குவல் டு இப்படிலாம் பார்த்தோம்ல, L ஈக்குவல் டு NH/2π இப்படி ஒரு ஃபார்முலா சொன்னோம்ல, போர் ஆட்டம் மாடலில் யூஸ் பண்ணி, அதில் கூட அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஹச்சுக்கான இது வந்து கொண்டு வர முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, இதுக்கெலாம் பரிமாணம் கிடையாது. அப்போ L ஈக்குவல் டு H. அப்போ L வந்து என்னது ஃபார்முலா mVr இல்லையா. அப்போ Bக்கு வந்து என்னது LT பவர் -1, வெலாசிட்டி திசைவேகத்தை LT பவர் -1 இன்ட்டு ஆருக்கு ஒரு L. அப்போ என்ன கிடைக்கும், ml² T பவர் -1. இந்த ஃபார்முலா கிடைக்கும். இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டட் ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுன்னா போதும், நீங்கள் வந்து டைமென்ஷன் ஃபார்முலாவை கொண்டு வர முடியும். அதனால் மனப்பாடம் பண்ண தேவையில்லை.
இந்த ஈக்குவேஷன்லாம் நம்மளுக்கு தேவை. டைமென்ஷன் ஃபார்ம்லாம் தேவைப்பட்டால் டெரைவ் பண்ணிக்கலாம், மனப்பாடம்னு அவசியம். ஆனால் இந்த ஈக்குவேஷன்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து என்னது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதனால் ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் டைமென்ஷன் ஃபார்ம்லாம் கொண்டு வரலாம். டைமென்ஷன் ஃபார்ம்லாம் மனப்பாடம் பண்ண தேவை. ரைட். இப்போது இதுதான் ஹச்சுக்கு ml² T⁻⁻1 பவர் கியூப் இன்ட்டு சி வெலாசிட்டி ஆஃப் லைட். வெலாசிட்டி ஆஃப் லைட்னா வெலாசிட்டினாவே என்னது LT⁻⁻1. அப்போ LT⁻⁻1 போட்டுங்க ஹோல் பவர் ஆர். ஓகே, இது எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கம்பைன் பண்ணோம் பவர்ஸ் எல்லாம். எப்படி இங்கே வந்து அப்படியே எழுது. இது வந்து m⁻1. அப்போ m⁻1 L⁻2 T⁻⁻2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு இங்கே எம்மோட பவர்லாம் கம்பைன் பண்ணுங்கள். எம்மோட பவர் இங்கே என்ன இருக்குது -1 × P. அப்போ -P. இங்கே என்ன இருக்குது எம்மோட பவர் 1 பவர் Q. அப்போ +Q. இங்கே கிடையாது. அடுத்து எல்லோட பவர். எல்லோட பவர் கம்பைன் பண்ணுங்கள். எல்லோட பவர் இங்கே என்ன இருக்குது 3 × P 3P இல்லையா 3P. இங்கே எல்லோட பவர் 2 × Q. அப்போ 2Q +2Q. ஓகே, அடுத்து இங்கே எல்லோட பவர் ஆர். இங்கே 1 இருக்குது ஆர். அப்போ +R. அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும், டீயோட பவர். டீயோட பவர் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. டீயோட பவர்லாம் கம்பைன் பண்ணுங்கள் ரைட் ஹேண்ட் சைடு. இங்கே T⁻2 -2 × P -2P. இங்கே டீயோட பவர் பாருங்கள் -1 × Q. அப்போ -Q. அடுத்து இங்கே டீயோட பவர் வந்து -1 × R. அப்போ -R. இப்படி கம்பைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவேட் த பவர்ஸ். ஈக்குவேட் த பவர் ஆஃப் M இல்லையா. ஈக்குவேட் த பவர் ஆஃப் M. பவர் ஆஃப் M. எம்மோட பவரை ஈக்குவேட் பண்ணுங்கள். எம்மோட பவர் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது -P + Q -P + Q ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது 1. சரியா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம். அடுத்து ஈக்குவேட் த பவர் ஆஃப் L. ஈக்குவேட் த பவர் ஆஃப் L. ஓகேயா, அப்போ எல்லோட பவர் இந்த பக்கம் என்ன இருக்குது 3P + 2Q + R ஈக்குவல் டு இந்த பக்கம் எல்லோட பவர் என்ன இருக்குது 2. அப்போ ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு எதுவும் கேன்சல் பண்ண வேணாம். ஓகே, அடுத்து இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து ஈக்குவேட் த பவர் ஆஃப் T. ஈக்குவேட் த பவர் ஆஃப் T. டீயோட பவர் ஈக்குவேட் பண்ணுவோம். டீயோட பவர் இங்கே என்ன இருக்குது -2P -Q -R ஈக்குவல் டு இந்த பக்கம் டீயோட பவர் என்ன இருக்குது -2. ஓகேயா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து சால்வ் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து PQR வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இதுதான் கான்செப்ட், அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த இங்கே பாருங்கள், இங்கே +R இருக்குது, இங்கே -R இருக்குது. அப்போ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2யும் 3யும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த R போயிட்டு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். பார்ப்போம். ஈக்குவேஷன் நம்பர் 2 + 3 பண்ணோம்னா இப்போ என்ன வரும் 3P - 2P என்னது P கிடைக்கும். 2Q - Q + Q கிடைக்கும். +R - R ஆட் பண்ணால் 0 ஆயிரும். ஈக்குவல் டு 2 + 2 - 2 0 ஆயிரும். அப்போ P + Q ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 0ன்னு கிடைக்குது இல்லையா. P + Q ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 4. அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன இருக்குது -P + Q ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. இது ரெண்டு ஈக்குவேஷனையும் கூட்டுவோம், ஆட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும் +P - P கேன்சல் ஆகிடும். Q + Q 2Qன்னு கிடைக்கும். அப்போ 2Q ஈக்குவல் டு 0 + 1 1. அப்போ Q ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருது 1/2ன்னு கிடைச்சிருது. Qவோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னது அதை கொண்டு போய்ட்டு இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா இன்னொரு இது எதாவது கிடைக்குது. இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ Qவோட வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமே. இதை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ P கிடைக்கும்ல. அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் Q ஈக்குவல் டு 1/2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன கிடைக்கும் -P + Qக்கு பதிலாக 1/2 போடுங்க. 1/2 ஈக்குவல் டு 1. அப்போ -P ஈக்குவல் டு 1. இந்த ப்ளஸ் ஆஃப் இந்த பக்கம் வந்துச்சுன்னா -ஆஃப் ஆயிரும். இப்போ -P ஈக்குவல் டு 1 1ல் ஆஃப் போச்சுன்னா ஆஃப் இல்லையா.
அப்போ மைனஸ் பி ஈக்குவல் ஆஃப்னா பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், பி வந்து மைனஸ் ஆஃப்னு கிடச்சிருக்கு. அடுத்து இப்போ இது ரெண்டு வேல்யூவும் கொண்டு வந்து ஆர் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உதாரணமாக ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட்டிங் பி அண்ட் கியூ வேல்யூஸ் இன் 3. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 கம்மிங் என்னது மைனஸ் 2p, மைனஸ் 2 இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன பண்ணணும் மைனஸ் 1/2, மைனஸ் கியூவோட வேல்யூ என்னது 1/2, மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. கரெக்டாக அந்த ப்ளஸ் மைனஸை கரெக்டாக போகணும், மாற்றி போட்டால் ஆன்சர் கிடைக்காது. இப்போ என்ன 2 கேன்சல் ஆகிடும், மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆயிரும், ப்ளஸ் 1 மைனஸ் 1/2 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. 1ல் ஆஃப் போச்சுன்னா எவ்வளவு ஆஃப், அப்போ ஆஃப் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. எனக்கு ஆர் தான் வேணும், அப்போ மைனஸ் ஆர் அப்படியே வச்சுங்க, மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் 1/2. இது எவ்வளோ கிடைக்கும், கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், 2 இன்ட்டு 2 4, மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 1 மைனஸ் 5, அப்போ மைனஸ் 5/2 கிடைக்கும். இது மைனஸ் ஆர் இல்லையா, அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர் ஈக்குவல் டு 5/2 கிடைக்குது. அப்போ பாருங்கள் பி வேல்யூ மைனஸ் 1/2, கியூ வேல்யூ ப்ளஸ் 1/2, ஆர் வேல்யூ 5/2. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14 பார்ப்போம். 14 எரர் சம்மந்தப்பட்ட கொஸ்டின். இஃப் த எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இஸ் 2%, தென் த எரர் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வில் பி. இதே மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி அதில் வந்து டேரெக்டாக ஈக்குவேஷன் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அதாவது கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 9ல் அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நம்ம பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சால் தான் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்குறாங்கிறதுனால தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அது பாருங்கள். அப்போ கோலத்தின் ஆரத்தை அளவிடுதலில் பிழையானது 2% எனில் கோலத்தின் கன அளவை அளவிடுதலில் பிழை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம புக்கில் கூட இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ கோலத்தின் ஆரத்தில் எரர் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா, இப்போ பர்சன்டேஜ் எரர் இன் ஆரம், கோலத்தின் ஆரத்தில் வந்து 2%ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா கன அளவில் எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் இன் கன அளவுனா வி வால்யூம், அதில் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க கொஸ்டின். இதுதான். அப்போ கோலத்தினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இது வந்து போட முடியும். கோலத்தினுடைய கன அளவு ஃபார்முலா என்னது, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா 4/3 πr3, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கோலத்தின் கன அளவு. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ அப்படின்னா, பர்சன்டேஜ் எரர் இன் வி ஈக்குவல் டு என்னது, இதெல்லாம் மாறிலி, இதெல்லாம் எடுத்துட வேண்டியதான் மாறிலி. மீதி வேரியபிள்னா இதுதான் r⁴. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த பவர் வந்து முன்னாடி வந்துடணும், இன்ட்டு பர்சன்டேஜ் எரர் இன் ஆர், அவ்வளோதான். அப்போ 3 இன்ட்டு பர்சன்டேஜ் எரர் இன் ஆர் எவ்வளவு 2%. அப்போ 2 6, அப்போ 6% ஆன்சர். ஸோ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். இந்த ஃபார்முலா தெரியணும், கான்செப்ட் தெரியணும், பவர் முன்னாடி வந்து மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஆப்ஷன் வந்து சி, ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. இது ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்கள். the velocity v of a particle at a time t is given by v equal to at plus b by t plus c, where abc are constants. The dimensions of abc are respectively. abc கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. t நேரத்தில் v திசைவேகத்தில் உள்ள துகளானது v equal to at plus b by t plus c. abc ஒரு மாறிலி எனில் அதன் பரிமாண முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய பரிமாணம் கண்டுபிடிக்கணும். இப்போ என்னென்னா, அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. v equal to at plus b by t plus c, இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் விங்கிறது திசைவேகம்னு சொல்லியாச்சு, டீங்கிறது நேரம், ஏபிசிலாம் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஏபிசி இது மூணுக்கும் பரிமாண வாய்ப்பாடு கேட்குறாங்க. அதுதான் கொஸ்டின். இதுக்கு என்னென்னா ஒன்றும் இல்லை, பேசிக்காக நமக்கு வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அது தெரியணும், அவ்வளோதான். பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறைன்னு படித்தோம்ல, ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள ஒவ்வொரு பகுதியினுடைய பரிமாணமும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. அதுதான் கான்செப்ட். அப்போ இது வந்து திசைவேகம்னா இதுவும் திசைவேகம் தான், இது ஃபுல்லாகவும் திசைவேகம் தான். ஓகேயா, நம்ம கூட்டுறப்ப நான் சொல்லியிருக்கேன், ஒரு 10 பேனா இருக்குது, 10 பென்னு, இன்னும் ஒரு 20 பென் இருக்குது அப்படின்னா டோட்டலாக 30 பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், 30 பேனான்னு சொல்லலாம். அதே வந்து 10 வந்து பென்சில் இருக்குது,
20 எரேசர் இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் மொத்தமாக எப்படி சொல்கிறது நம்ம 10 + 20 30 எரேசர்னு சொல்கிறதா பென்சில் ஒரே மாதிரி உள்ளதான் கூட்ட முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் பிரின்சிபல். 2 வேல்யூஸை வந்து கூட்டியிருக்கோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே குவான்டிட்டி. இதனுடைய பரிமாணம் 1. அப்போ தான் நம்ம கூட்ட முடியும். கிடைக்கிறது வந்து இதான் கிடைக்கும். இதானே கிடைக்கும். இங்கே சொன்னல 10 பேனா + 20 பேனா, இதுவும் பேனா தான் இதுவும் பேனா, கூட்டினா 20 + 10 30 பேனான்னு இங்கே வர முடியும். ஸோ அப்போ வந்து நான் இதுதான் பரிமாணம்னு சொல்கிறேன். ஓகேயா? அதே மாதிரி தான் இங்கே அதான் பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை. ரைட். இப்போது இப்போ இதுக்கு வந்து வெலாசிட்டி திசைவேகம்னு சொல்லியாச்சு. திசைவேகம் அப்போ ஏவோட பரிமாணம் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டா போதும். இது 2 மட்டும் எடுத்துகிட்டா போதும். ஏன்னா இதனுடைய பரிமாணமும் இது முழுக்க ஏ மட்டும் கிடையாது. இந்த பார்ட்டு அதோட பரிமாணமும் வியோட பரிமாணமும் சமம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? v = AT அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்ணோம். நமக்கு ஏவோட பரிமாணம் தான் வேணும். அப்போ A = என்னது? v/t. அவ்வளோதான். வியோட பரிமாணம் நம்மளுக்கு தெரியும். LT⁻−1. டீங்கிறது டைம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ t அப்போ என்ன ஆகும்? LT⁻−1 இந்த t⁻1 மேலே வந்ததுன்னா -1 ஆகும். அப்போ என்ன ஆகும்? LT⁻−2 ஆகும். அப்போ ஏவோட பரிமாணம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. LT⁻−2. இதே மாதிரி பியோட பரிமாணத்தை வந்து கண்டுபிடிக்கணும். சியோட பரிமாணத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இது மல்டிப்ளிகேஷன்லேருந்து அப்படியே ஈக்குவேட் பண்ணிட்டீங்க. இப்போ இது v = bன்னுலாம் ஈக்குவேட் பண்ண முடியாது. ஏன்னா அது கீழே என்ன 2 இது இருக்குது, தனியாக பிரிச்சுது முடியும். ஏன்னா இது ஃபுல்லாக ஒரு டேர்ம் அப்படியே தான் ஈக்குவேட் பண்ண முடியும். v = இந்த டேர்ம் அப்படியே தான் ஈக்குவேட் பண்ண முடியும். அப்போ அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று இருந்தால் பரவாயில்ல. அதுக்குள்ளே 2 வேரியபிள் இருக்குது. b இருக்குது, c இருக்குது. 2ஓட பரிமாணம் நம்ம கண்டுபிடிச்சாகணும். 2மே தெரியாது நமக்கு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது டிவிஷன், அதுக்குள்ளே ஒரு அடிஷன் இருக்குது பாருங்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கே அடிஷன் வந்தாலும் சரி 2 வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 2னுடைய பரிமாணமும் சமம். அப்போ இது வந்து சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டீன்னு சொல்லியிருக்காங்க. டீனா டைம்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ சியோட பரிமாணம் என்னவாக தான் இருக்கணும்? டைமோட பரிமாணம் தான் வரணும். அப்போ தான் இது 2ஐயும் கூட்ட முடியும். இப்போ டீயோட இதை ஒன்று கூட்டியிருக்காங்கன்னா டீயோட பரிமாணமும் இதோட பரிமாணமும் சமம். அப்போ சியோட பரிமாணம் அப்போ t + c அப்படி 2ம் கூட்டியிருக்காங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னா இது 2ம் ஒரே பரிமாணம். அப்போ இதுக்கு பரிமாணம் டீனா சிக்கு பரிமாணம் என்னது? டி தான். அதை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ சிக்கு பரிமாணம் என்னது? டி. தெரிஞ்சிருச்சா? அடுத்து இங்கே வருவோம். எதுக்கு பிக்கு பரிமாணம் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பிக்கு பரிமாணம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சொல்லியிருக்கேன். பிங்கிறது இந்த டேர்முக்குள்ளே இருக்குது. இப்போ ஈக்குவேட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த வியோட பரிமாணம் இந்த மொத்த பரிமாணமும் சமம். அப்போ என்ன பண்ணோம்? v = b/t + c. நல்லா கவனிக்கணுங்க. இப்போ என்ன பண்ணோம்? நமக்கு வந்து பியோட பரிமாணம் தான் வேணும். v = இந்த பியோட பரிமாணம் என்னன்னு தெரியாது. பியோட பரிமாணம் தான் கண்டுபிடிக்கணும். அது என்னன்னு தெரியாது. இப்போ t + c யோட பரிமாணம் என்னது? டி இங்கே என்ன சொன்னோம்? டீயோட பரிமாணம் T ப்ளஸ் இந்த சியோட பரிமாணம் Tயாக தான் இருந்தாகணும்னு சொன்னோம். அப்போ t + t இதோட மொத்த பரிமாணம் என்ன கிடைக்கும்? t தான் கிடைக்கும். அப்போ b/t. அப்போ இப்படி வச்சுங்க, v = b/t. டீங்கிறது ஒரு பரிமாணம். வியோட பரிமாணம் என்ன? நமக்கு பியோட பரிமாணம் தான் வேணும். அப்போ b = என்னதுன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணால் vt. வியோட பரிமாணம் என்னது? திசைவேகம் LT⁻−1 × t. டீங்கிறதே ஒரு பரிமாணம் தான். மாற்றிட்டோம். ஸ்மால் டிக்கு பதில் அதுக்கு பதிலாக தான் T போட்டிருக்கோம். அப்போ இதுதான் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பியோட பரிமாணம் என்ன கிடைக்குது பாருங்கள்? L. பியோட பரிமாணம் L. ஓகே, இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியும். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி தான், அதை அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இது ஒரு நல்ல கொஸ்டின் இது. ஸோ ஏ வந்து LT⁻−2, பி வந்து L, சி வந்து என்னது? ஏ வந்து LT⁻−2, அடுத்து பிக்கு வந்து என்னது? L, சிக்கு T. இதுதான் ஆன்சர். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். இதை நோட் பண்ணியிருக்கோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 17 என்னென்னா, in a vernier caliper n divisions of vernier scale coincide with n-1 divisions of main scale in which length of one division is 1 mm. The least count of the instrument should be அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு வெர்னியர் அளவுகோல் n பிரிவுகளை கொண்டது. n-1 பிரிவுகளை உடைய முதன்மை அளவுகளுடன் ஒரு பிரிவு நீளம் 1 மில்லிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஒன்றிப்பில் உள்ளது எனில் மீச்சிற்றளவு எவ்வாறு இருக்க வேண்டும்? இப்போ நமக்கு வந்து ஒரு வெர்னியர் அளவுகோல் நம்மளுக்கு தெரியும். வெர்னியர் அளவுகோலில் பார்த்தீங்கன்னா முதன்மை அளவுகோல், துணை அளவுகோல்னு இருக்கும் இல்லையா? இப்படி இருக்கும். இதில் வந்து ஸ்லைடிங்காக இருக்கும். முதன்மை அளவுகோலுங்கிறது இது நம்ம நார்மல் மீட்டர் ஸ்கேல் மாதிரியே இருக்கும்.
அதில் துணை அளவுகோல்ங்கிறது நமக்கு வந்து இது மூவபிளாக இருக்கும் இல்லையா, அந்த துணை அளவுகோல்ங்கிறது மூவபிளாக இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முதன்மை அளவுகோல் n divisions of the vernier scale coincide with n-1 divisions of the main scale சொல்கிறாங்க. அப்படின்னா n divisions of the vernier scale இதில் உள்ள n divisions, vernier scale உள்ள n division மெயின் ஸ்கேலில் n-1 டிவிஷனில், அதாவது இதில் 10 டிவிஷன்னா இதுக்குள்ளே வந்து வெர்னியரில் 10 டிவிஷன் இருக்குன்னா மெயினில் 9 டிவிஷன் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, கோயின்சைட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த வெர்னியர் அளவினுடைய லீஸ் கவுண்ட் என்ன, மீச்சிற்றளவு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ லீஸ் கவுண்ட்டுக்கு என்ன நமக்கு ஃபார்முலா அப்படின்னா 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இதுதான் அரௌண்ட் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இதுதான் லீஸ் கவுண்ட், மீச்சிற்றளவுக்கு ஃபார்முலா. இப்போ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற குழு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, n வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து n-1 மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்களா. n வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அது வந்து n-1 மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இது என்னென்னா, அந்த கொஸ்டினில் வந்து இருக்குது கரெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, லீஸ் கவுண்ட் இன் சென்டிமீட்டர்னு மாற்றிக்கணும். த லீஸ் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் சுட் பி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து எந்த யூனிட்டில் கேட்குறாங்க அப்படின்னா இன் சென்டிமீட்டர்னு மாற்றிங்க. அது கொஸ்டினில் வந்து மிஸ் ஆகிருக்கு, அது மாற்றிங்க. அப்போது இதிலேருந்து ஒரு 1 விஎஸ்டி என்ன வரும், ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், விஎஸ்டினா வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ வரும் அப்படின்னா n-1 MSD பை என்னது, இந்த n கீழே வந்துடும். ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே இருக்கட்டும், ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுங்கிறது n-1 பை n MSDன்னு வந்துருச்சு. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனில். அப்போ என்ன வரும், லீஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 1 MSD மைனஸ் என்ன வரும், விஎஸ்டிக்கு பதிலாக என்ன பண்ணும், n-1 பை n MSD இப்படி போடலாம். இப்போ எது கேன்சல் ஆகுன்னு பாருங்கள், 1 MSD மைனஸ் இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இது என்ன அர்த்தம், இதை வந்து உடைக்கலாம், இது தனியாக பிரித்தோம் அப்படின்னா n பை n என்ன ஆகும், 1ன்னு ஆயிரும். அப்போது 1 MSD அப்படின்னு வந்துடும். அடுத்து இது வந்து என்னது, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் 1 பை n பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 பை n MSD மல்டிப்ளை பண்ணலாம், இப்படி எழுதலாம். ஓகேயா, அப்போ நமக்கு வந்து இங்கே பாருங்க +1 MSD -1 MSD கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், 1 பை n MSD அப்படின்னு இருக்கும். MSD எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன் விச் லென்த் ஆஃப் 1 டிவிஷன் இஸ் 1 மில்லிமீட்டர். ஒரு பிரிவினுடைய அளவு வந்து 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்போ 1 பை n இன்ட்டு 1 மில்லிமீட்டர், இதுதான் லீஸ் கவுண்ட், மீச்சிற்றளவு. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன் சென்டிமீட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றுங்க, என்ன வரும், ஒரு மில்லிமீட்டர்னா எவ்வளோ சென்டிமீட்டர் சொல்லுவோம் நம்ம, 10⁻⁻1 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா ஒரு சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர். அப்போ ஒரு மில்லிமீட்டருக்கு 10⁻⁻1 சென்டிமீட்டர். இந்த 10⁻⁻1 கீழே கொண்டு வாங்க, 10⁻+1. இந்த 10⁻⁻1 கீழே வந்தோன்னா 10⁻+1 ஆயிரும், பவர் n இவ்வளோ சென்டிமீட்டர். அப்போ 1/10n சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் லீஸ் கவுண்ட்டு. இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து இதுக்கு ஆன்சர். இதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 18. இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு டைப் தான். என்ன அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, x ஈக்குவல் டு AT + BT ஸ்கொயர்னு சொல்லியாச்சு. x ஈக்குவல் டு AT + BT ஸ்கொயர். அந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட், பரிமாணங்களுடைய ஒருபடி தன் நெறிமுறை. அதுபடி எக்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடின்னு சொல்கிறாங்க. எக்ஸுங்கிறது தொலைவுன்னு சொல்லியாச்சு, டிஸ்டன்ஸ் தொலைவு, எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் தொலைவுன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டீங்கிறது டைம்னு சொல்லிட்டாங்க. டீங்கிறது டைம், நேரம், செகண்ட்ஸில் இருக்குது. ஃபைண்ட் த யூனிட்ஸ் ஆஃப் பியோட யூனிட்ஸ் மட்டும் கேட்குறாங்க, பியோட அலகு கேட்குறாங்க, அலகு. அப்போ என்ன பண்ணணும், நான் சொன்னோம் இது வந்து தொலைவுனா இது ஃபுல்லாக தொலைவு தான், இது ஃபுல்லாக தொலைவு தான் இல்லையா. அப்போ நம்ம என்ன பியோட பரிமாணம் வேணும்னா இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு BT ஸ்கொயர், பிக்கு தான் பரிமாணம் வேணும். அப்போ B ஈக்குவல் டு x/t ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ B ஈக்குவல் டு
சாரி பி ஈக்குவல் டு எக்ஸ் வந்து என்னது தொலைவுக்கான பரிமாணம் எல் பை டிங்கிறது டைம்னு சொல்லிட்டாங்க. அப்போ டி ஸ்கொயர், அப்போ டி ஸ்கொயர் மேலே வந்ததுன்னா டி பவர் -2. அப்போ பரிமாணம் பிக்கு பரிமாணம் என்னென்னா எல்டி பவர் -2. ஆனால் அங்கே வந்து பரிமாணம் கேட்கல, அலகு கேட்குறாங்க இல்லையா? அப்போ அலகு கேட்டால் என்ன அலகு? எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸுக்கு அலகு மீட்டர் பை டைம் வந்து என்னது? இங்கே என்னென்னா டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அதனால் இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு பதிலாக கிலோமீட்டர்னு போடலாம். பை டைம் அலகு வந்து டைம் இன் செகண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதனால் செகண்ட் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்னா கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வந்துடும். அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, இதை நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 16 இது லாஸ்ட் கொஸ்டின். இது ஒன்று தான் ஸ்கிப் பண்ணோம். என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டத்தில் ஒரு புது சிஸ்டம் சொல்கிறாங்க. அதில் வந்து லென்த் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லியாச்சு. மாஸ் வந்து 10 கிராம், நிறை வந்து 10 கிராம், நீளம் 10 சென்டிமீட்டர், நிறை வந்து 10 கிராம், அண்டு டைம் காலம் வந்து 0.1 செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தில் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன, விசையினுடைய அலகு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 சிஸ்டம் எழுதிட்டு ஈக்குவேட் பண்ணி டிவைட் பண்ணி கொண்டு வருவோம் இல்லையா? அதே தான். இதை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுறோம். எப்படி ஷார்ட்டாக பண்ணுறோம்னா முதல்ல விசைக்கான பரிமாண வாய்ப்பாடு எழுதிங்க. என்னது? ml/t பவர் -2 இதுதான் பரிமாணம். ஓகே, இதை எழுதிக்கும், பரிமாணத்தையே வச்சுக்கோங்க. எம் வந்து என்னது? மாஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? சரி, மாஸ் வந்து 10 கிராமா? இதை முதல்ல எழுதுங்க, 10 கிராம் இன்ட்டு எல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர். அப்படியே இருக்கட்டும், 10 சென்டிமீட்டர் இன்ட்டு டி என்னது? 0.1 செகண்ட். ஓகே, ஆனால் இது வந்து என்னது? பவர் -2 இருக்குது. அப்போ வந்து என்னது? பவர் -2 போட்டுக்கணும், பவர் -2. ஓகே, இப்படி முதல்ல எழுதிக்குவோம். 10 கிராம் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 0.1 செகண்ட் பவர் -2. ஆனால் நமக்கு வந்து எஸ்ஐ அலகில் வந்து விசைக்கு வந்து அலகு என்ன வரும் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஞாபகம், F=ma சொல்லுவோம் இல்லையா? இதில் இருந்தால் இது வந்துருக்கு. அப்போ எம் வந்து என்னென்னா கிலோகிராமில் இருக்கும். ஆக்சலரேஷன் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த அலகு தான் ஈக்குவல் டு 1 நியூட்டன். எஸ்ஐ அலகில் 1 நியூட்டன் சொல்லுவோம், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இந்த கிராமை வந்து நம்ம கிலோகிராமாக மாற்றணும். ஓகே, கிலோகிராமை மாற்றினா என்ன வரும்? 1 கிராம்னா 10⁻³ கிலோகிராம் வந்துருச்சா? அடுத்து 10 சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டரை நம்ம என்ன பண்ணுவோம்? மீட்டர் கன்வெர்ட் பண்ணும். ஒரு சென்டிமீட்டர்னா எவ்வளோ மீட்டர்னா 10⁻² மீட்டர். ஏன்னா ஒரு மீட்டர்னா 10⁻² சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். அதனால் ஒரு சென்டிமீட்டர் 10⁻² மீட்டர் இன்ட்டு இது செகண்டில் தான் இருக்குது. இது அப்படியே வச்சுக்கலாம். 0.1 எப்படி எழுதலாம்? நம்ம 10⁻−1ன்னு எழுதலாம். 10⁻−1 செகண்டு பவர் -2 இது அப்படியே இருக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள் வேல்யூ? 10 × 10⁻³ என்ன வரும்? 10⁻−2 அப்படின்னு வந்துடும். முதல்ல வேல்யூஸ் எல்லாம் இது பண்ணிக்கோ, அப்புறம் யூனிட் லாஸ்ட்டாக போடலாம். 10 × 10⁻² 10 பவர் என்ன ஆகும்? -1ன்னு வரும். இன்ட்டு 10⁻−1 -1 × -1 ப்ளஸ் ஆயிரும். அப்போ +2 ஆயிரும், பவர் +2. ஓகே, இப்போ பவர் அலகு பாருங்கள், யூனிட்டு கிலோகிராம், இங்கே வந்து மீட்டர், இங்கே வந்து என்னது? செகண்ட் பவர் -2. இப்போ இந்த அலகு வந்துருச்சு. இது வந்து என்னது? ஈக்குவல் டு நியூட்டன். இது வந்து நியூட்டன். இப்போ மீதி உள்ள வேல்யூஸ் மட்டும் பார்ப்போம். அதில் வரும் 10⁻−2 10⁻+2 கேன்சல் ஆயிரும். 10⁻−2 -1 என்னது? 0.1 தான் 10⁻−1 போட்டோம். அவருக்கு அப்போ 10⁻−1 0.1. அப்போ இந்த அலகு வந்து என்னது? ஈக்குவல் டு நியூட்டன் சொன்னோம். அப்போ 0.1 நியூட்டன். ஸோ இந்த சிஸ்டத்தில் நமக்கு வந்து வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குது? 0.1 நியூட்டன் கிடைக்குது. நார்மலாக எஸ்ஐ சிஸ்டத்தில் 1 நியூட்டன்னா, இந்த சிஸ்டத்தில் இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணால் 0.1 நியூட்டன். அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குது, ஆப்ஷன் ஏ. இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அதை நோட் பண்ணிங்க. ஸோ எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோம். இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 18 கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வேறு ஒரு சாப்டர் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.